இட்லி தோசைக்கு செமையா ஒரு சைட் டிஷ் பீர்க்கங்காய் தூளில் துவையல் செய்யலாமா? கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 8 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கோங்க. இது கூட 8 வரமிளகா, காரம் இன்னும் தூக்கலாக வேணும்னா 10 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எடுத்து வச்ச பீர்க்கங்காய் தோலை இது கூட சேர்த்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசியாக 1/4 மூடி தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆறுனது உப்பு சேர்த்து துவையில அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்த்து துவையலோடு ஆட் பண்ணி சூடான இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.